ஹலோ பாய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸில் இருக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் சாஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஆங்கிலோ சாக்ஷன் அந்த பீரியட் வந்துட்டு ஜெர்மன். இது வந்து யூனிட் 1ல் இருக்குது. ஆங்கிலோ சாக்ஷன் அது வந்து ஜெர்மானிக் குரூப்ஸை சேர்ந்தது. அப்புறம் வந்து ஆங்கிலோ நார்மன் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச் குரூப்ஸை சேர்ந்தது. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு வரும்போது 450லேருந்து 1066 அந்த டைம் வரைக்கும் இருக்குது. நார்மன் கான்குவெஸ்ட் வந்துட்டு 1066 நடக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு வரும்போது 1066லேருந்து 1558 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து மாடர்ன் இங்கிலீஷ் லாஸ்ட்டாக. ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது யார் அப்படின்னா கேட்மன் அண்டு சின்வுல்ஃப். இவங்க ரொம்பவே முக்கியமானவங்க. தென் ஆங்கிலோ சாக்ஷன் குரோனிக்கல் வந்து இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் புக் இந்த டைமில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நார்மன் கான்குவெஸ்ட்டு முன்னாடியே இது வந்து வருது, இந்த க்ரானிக்கல் வருது. ஸோ தென் வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ஃபர்ஸ்ட் எபிக் வந்து பியோவல்ஃப். ஆனால் வந்து அனானிமஸ், இது வந்து யார் எழுதுனது அப்படின்னு தெரியல. ஸோ வந்து இது ஒரு அனானிமஸான ஒரு ஒர்க். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிக் ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில். நார்மன் கான்குவெஸ்ட் டு சாசர். ஓகே, நார்மன் கான்குவெஸ்ட்டில் இருந்து சாசர் வரைக்கும் என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லேமன் அப்படின்றது ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக். லேமன் வந்து அவருடைய ஒர்க் வந்துட்டு ப்ரூட் அப்படின்ற ஒரு புக் எழுதுகிறாரு. ஆக்சுவலி இது ரிட்டன் ஃபார்மில் வரல, இது வந்து ரிட்டன் ஃபார்மில் இல்லை அந்த டைமில். இது வந்து 1205 வந்து வருது. தென் வந்து கர்சர் மண்டி அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து வருது. இது 1320 வருது. இது வந்து எப்போது இந்த நார்மன் கான்குவெஸ்ட் டு சாசர் வரைக்கும் நடந்த ஒரு சில முக்கியமான புக்ஸு. தென் த ஓல் அண்ட் த நைட்டிங்கல். ஸோ இந்த புக்குமே வருது. தென் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா சாசர் டைமில் நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்ஸான ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஜான் விக்லிஃப்ஸோடைய பைபிள். ஆக்சுவலி இவர் வந்து இதை எழுதலை, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எதில் இருந்துன்னா லாட்டின் டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எப்போது 1382 ஜான் விக்லிஃப் வந்து பைபிளை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் இங்கிலீஷ் வெர்னாக்குலர் வெர்ஷன். ஓகேவா, இங்கிலீஷ்லேயே ஃபஸ்ட்டான ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு வெர்னாக்குலர் வெர்ஷனாக இருக்குது. தென் வந்து லோ லார்ட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வருது. ஆக்சுவலி இவரை ஃபாலோ பண்ண எல்லாரையும் வந்து லோ லார்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து லோ லார்ட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வருது. அதர்ஸ் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ 100 இயர் வார்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா 1337 1453 வரைக்கும் 100 இயர்ஸ் வார் நடக்குது. ஸோ வந்து இது யாருக்கும் அப்படின்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்குது. தென் பிளாக் டெத். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இப்போ நம்ம சாசர் டைமில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 100 இயர்ஸ் வார். செகண்ட் வந்து பிளாக் டெத். ஓகே, 1348 1349 வரைக்கும் பிளாக் டெத். இது வந்து பிபானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொள்ளை நோய் அந்த மாதிரி. ஓகே, அதோடைய மீனிங். ஸோ இது வந்து ரீஅக்யூர் எப்போ ஆகுது அப்படின்னா 1362 திரும்ப வருது. ஓகேவா, 1362 1367 1370 இந்த டைம்லலாம் திரும்ப வருது. தென் வந்து தேர்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னா பெசன்ஸ் ரிஃபோல்ட். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக காமன் பீப்புள் லெட் பண்ணக்கூடிய ஒரு ரிவோல்ட்டாக இருக்குது. இது 1381 வருது. ஆக்சுவலி இதை வந்து ரொம்ப லீட் பண்ணி நடத்தினது வந்து வாட் டெய்லர். ஸோ வந்து அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பெசன்ட் ரிவோல்ட் வந்து வாட் டெய்லர் ரிபெல்லியன் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. தென் வந்து நம்ம சாசர், ஏஜ் ஆஃப் சாசர் வந்து நமக்கு தெரியும். அவர் வந்து 1340 1400. ஓகே, இந்த டைம் தான். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். தென் வந்து ரைட்டர்ஸ் இன் தி ஏஜ் ஆஃப் சாசர். இந்த சாசர் டைமில் இருந்த ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாங்லார்ட், ஜான் விக்லிஃப், ஜான் கோவர், ஜான் பார்பர், ஜான் மோண்டவெல். ஆக்சுவலி இவங்களுடைய பர்த் டேட்ஸ் இந்த டேட்டெல்லாம் வந்துட்டு ஒரு அரவுண்ட் அந்த மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அக்யூரேட்டான இயர்ஸ் வந்து இருக்காது. பட் வந்து இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த சாசர் டைமில் இருந்த இம்பார்ட்டண்டான ரைட்டர்ஸ். தென் வந்து எட்வர்ட் தேர்ட். இந்த சாசர் வந்து யாருடைய டைமில் இருக்கிறார் அப்படின்னா எட்வர்ட் தேர்ட், ரிச்சர்ட் செகண்ட் அண்ட் ஹென்ரி ஃபோர்த். இவங்க 3 பேருடைய டைம்லேயுமே இவர் இருக்கிறாரு.
தென் வந்து இவருடைய ஃபாதர் வந்து ஒரு மர்ச்சன்ட் விட்னர். இவர் வந்து ஒரு சாசர் வந்து சிவில் சர்வெண்ட்டாக இருந்தவர். இவருடைய பேட்டர்ன் வந்து ஜான் ஆஃப் காண்ட். 1359 வித் இங்கிலீஷ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸில் இவரை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. தென் இவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அந்த மாதிரி இருக்கிறனால இவரை ரேன்சம் கொடுத்து ஆக்சுவலி காசெல்லாம் கொடுத்து இவரை மீட்டுறாங்க. தென் இவரை எங்கே பரீட் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அபி. ஸோ இவரை பரீட் பண்ணதுனால அந்த பிளேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவரை அது வந்து போய்ட்ஸ் கார்னர் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இது வந்து இவருக்கு வந்து எந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா லாட்டின், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ். தென் வந்து இவருடைய ஃப்ரெஞ்ச் பீரியடில் இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஒரு சில புக்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். த புக் ஆஃப் டச்சஸ் இது வந்து 1369 வருது. இஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் புக். இது வந்து இவர் ஃபஸ்ட்டாக எழுதின புக்கு இது தான், ரிட்டன் ஃபார்மில் எழுதின புக் ஆஃப் டச்சஸ். த ரொமான்ஸ். ஸோ இது ஆஃப் த ரோஸ், த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்ற புக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் புக். ஓகேவா? அப்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரிட்டன் பண்ண சார்ஸோடைய புக் எதுன்னு கேட்டால் நம்ம த புக் ஆஃப் டச்சஸ் தான் எழுதணும். ஏன்னா செகண்ட் இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஒர்க். தென் வந்து இட்டாலியன் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஆக்சுவலி சாசர் ஆல்சோ இந்த ஒர்க்கில் ஒரு கேரக்டராக வந்து வந்திருப்பார். ஸோ யாருடைய புக்கை வந்து இமிட்டேட் பண்ணுறாருன்னா டான்ஸுடைய டிஃபைன் காமெடி இருக்குல்ல, அதை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. சாசர் ஆல்சோ தென் வந்து போர்த்துகீஸ் கான்ஸ்டலேஷன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, இதையுமே வந்து இவர் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு புக். தென் வந்து ட்ராய்லஸ் அண்ட் க்ரசேட். ஓகேவா? இந்த புக் வந்து ஃப்ரம் பொக்காஷியஸுடைய வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, ட்ராய்லஸ் அண்ட் க்ரசேட். ஆக்சுவலி இதில் வந்து விமன் வந்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டலாக அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார், ஒரு நல்ல விதமாக சொல்லியிருக்க மாட்டார். ஸோ தென் வந்து இவருடைய டயலெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்ட் தான் இவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தென் த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் பர்ஸ். ஓகேவா? இவர் வந்து இது யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா டு ஹென்ரி IV. ஸோ அந்த டைமில் ஹென்ரி IV அந்த டைமில் இவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் வந்து ஜான் ஆஃப் காண்டாக இருக்கும்போது நல்ல விதமாக இவருக்கு வந்து நல்ல ஹெல்ப் எல்லாம் கிடச்சிருக்கும். பட் வந்து ஹென்ரி IV இருக்கும்போது இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய சப்போர்ட் இருந்திருக்காது. ஸோ தட் அவருக்காக இவர் எழுதினதான் த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் பர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ த கேன்டர்பரி டேல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இங்கிலீஷ் பீரியடில் வந்து ஒரு ஒர்க். ஸோ வந்து இது வந்து 1385 வருது அரவுண்ட். ஒரு கன்ஃபார்மான அக்யூரேட்டான டேட் வந்து கிடைக்கல. ரைம் ராயல். ஆக்சுவலி இவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னா ரைம் ராயல் அண்டு ஹீரோயிக் கப்லெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவர் வந்துட்டு சாசரின் ஸ்டான்ஸா